என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது, எனக்கில்லாத நீ இனிமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 4 வயது மகன் கண்முன்னே தாய் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திய பயங்கரம். என்னை காப்பாத்துடான்னு எரிந்து கொண்டே வந்த இளம்பெண், கட்டிப்பிடித்த கள்ளக்காதலனுக்கும் தீக்காயம். தீயில் வெந்த மனைவியின் நிலையை பார்த்து மனமுடைந்து போன கணவன் என நெஞ்சை உறைய வைக்கும் பயங்கரத்தின் பின்னணி என்ன? நைட்டு 11 மணி இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஊரே சத்தமில்லாம அமைதியா இருக்கும் போது ஒரு வீட்டோட மதில் சுவர் மேல ஏறி குதிச்சு ஒருத்த மட்டும் உள்ள போறான். கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருந்த பெண் தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டே ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு காதறாங்க. தன் கண்முன்னே தாய் எரிகிறத பார்த்த 4 வயது குழந்தையும் அலறி கத்துற சத்தம் அந்த இரவோடு அமைதிய கொள்ளச்சது. ஈரோடு மாவட்டம் பாரதி நகரைச் சேர்ந்தவங்க வினோதினி. இவங்களுக்கும் திருப்பூரைச் சேர்ந்த சூர்யா என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணம் நடக்குது. கூலி வேலை செஞ்சுட்டு வந்த சூர்யாவுக்கும் வினோதினிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. குழந்தைக்கு 4 வயசு இருக்கும் போது இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் கணவர்கிட்ட சண்டை போட்ட வினோதினி குழந்தைய தூக்கிட்டு பாரதி நகர்ல இருக்கிற தன் அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா வீட்டிலேயே இருந்த வினோதினி பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்த்து வந்திருக்காங்க. அப்போ தனக்கு தனியா செல்போன் வச்சுக்க நினைச்சு சிம் கார்டு வாங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிருக்காங்க வினோதினி. அங்க சிம் கார்டு சேல் பண்ற நவீன் என்பவர் வினோதினிக்கு அறிமுகமாகி இருக்காரு. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்லியா பேசின நவீன் கொஞ்சம் கொஞ்சமா வினோதினி கிட்ட நெருக்கமாக பார்த்திருக்காரு. கணவனை பிரிஞ்சு தனியா இருந்த வினோதினிக்கும் நவீனின் பேச்சு ஆறுதலாக இருந்திருக்கு. இதனால நவீன நம்பிய வினோதினி அவருடன் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரோட பழக்கம் எல்லை மீறி அது தகாத உறவு வர போயிருக்கு. அடிக்கடி வெளியே சந்திச்சுக்கிட்ட 2 பேரும் சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க. இவங்க பழக்கம் நெருக்கமானதால அது வரைக்கும் அமைதியா இருந்த நவீனின் இன்னொரு முகம் வினோதினிக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, அதட்டுறது, மிரட்டுறதுன்னு மூர்க்கத்தனமா நவீன் நடந்திருக்கான். ஒரு கட்டத்துல நவீனின் நடவடிக்கைகள் வினோதினிக்கு எரிச்சல தந்ததா சொல்லப்படுது. இதனால நவீன் கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா வினோதினி தவிர்த்து வந்திருக்காங்க. முன்ன போல தன்கிட்ட வினோதினி பேசுவதில்லைன்னு நினைச்ச நவீன் அடிக்கடி அவரை சந்திச்சு பேசும்படியும் கூட வரும்படியும் தொந்தரவு கொடுத்திருக்காரு. ஆனாலும் அவரை பார்க்கிறதையே வினோதினி தவிர்த்து வந்திருக்காங்க. தன்னை வினோதினி ஒதுக்குவதை பார்த்த நவீன் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு வினோதினி தன்னோட குழந்தை கூட படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நைட்டு 11 மணிக்கு யாருக்குமே தெரியாம சுவர் ஏறி குதிச்சு உள்ள போன நவீன் வினோதினியை எழுப்பி தன்கிட்ட பேசும்படி வற்புறுத்தினதா சொல்லப்படுது. அப்போ நவீனை பார்த்து இனிமே என்ன தொந்தரவு செய்யாதன்னு திட்டி இருக்காங்க. வினோதினி சொன்னதை கேட்டு கோபமான நவீன் அங்க வீட்டுல இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து என் கூட பேசாத நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி வினோதினி மேல ஊத்தி தீய பத்த வச்சிருக்கான். உடம்பு முழுக்க தீப்பத்தி எரிஞ்சதால அலறி துடிச்ச வினோதினி தனக்கு எதிரே இருந்த நவீனை பார்த்து காப்பாத்துன்னு சொல்லி அவரை கட்டிப்பிடிக்க ஓடி இருக்காங்க. அப்போ நவீனுக்கும் கை முகத்துல தீக்காயம் ஏற்பட்டு இருக்கு. தன்னோட தாய் தீப்பற்றி எரிவதை பார்த்த 4 வயசு குழந்தையும் பயத்துல அலறி கத்தி இருக்கு. இந்த சத்தம் கேட்டு வீட்டுல இருந்த வினோதினியின் அம்மாவும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அதுக்குள்ள வினோதினி 90% தீக்காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. கை முகத்துல தீக்காயம் ஏற்பட்ட நவீனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவ மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க.